வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா மீதமான சப்பாத்தியை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வெஜிடபிள்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து தான் இதை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 சப்பாத்தி மீதமானது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கவும். ஒரு சப்பாத்தி எடுத்து நல்லா இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ஓரத்துலேருந்து இது போல் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நமக்கு நீளமாக நூடுல்ஸ் போல் கிடைக்கும். இது போல் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதே போல் கட் பண்ணி உதுத்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் 6 சப்பாத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு தக்காளி பழம் சின்னதாக உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலான்னு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்து செய்யலாம். இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து, அப்புறம் இந்த வெங்காயம் அப்புறம் நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம் அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்குங்க. சப்பாத்தியில் உப்பு இருக்கும் ஏற்கனவே. நம்ம சேர்க்க போகிற காய்கறி அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி பழத்துக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 கப் அளவுக்கு கேரட் துருவலும் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீன்ஸு அப்புறம் குடமிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம வெஜிடபிள்லேருந்தே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி இது கூட சேர்த்துக்கலாம். இதிலே உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் இப்படியே கூட செஞ்சுக்கலாம். சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இப்போ அந்த மசாலா வெஜிடபிள் சப்பாத்தி எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் செஞ்சுக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க ரொம்ப சூப்பராக அருமையாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு அந்த மசாலா தூள் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.